பயணத்தில் ரொம்ப பிடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா பேருந்து பயணம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி, மேலும் டென்ஷன் இல்லாமல் கடைக்கு போயிட்டு வருவேன். என் கதையை விடுங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேய், நீ ஒரு கஞ்ச பிஸ்னாரிடா, வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு பயந்துட்டு வண்டி எடுக்காம பஸ்ல போறேன், எனக்கு தெரியுதுடா அப்படின்னு சொல்றது புரியுதுங்க. அட நீங்க வேற, சின்ன வயசுல இருந்தே எனக்கு பந்தாவா வண்டி ஓட்ட பிடிக்காது. மேலும் கடன் பட்டாலும் அது ஆரோக்கியமான கடனாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி கிட்டும். அதனாலதான் தேவை இருந்தா அவசரத்துக்கு மட்டும் வண்டி எடுப்பேங்க. உங்க கூட பேசிட்டே இருந்ததுல நான் நம்ம கடைக்கு பசங்க கிஃப்ட் வாங்க வந்தாங்க. இல்ல நான் வெளியே போயிட்டது தெரியாம கடைக்கு வந்துட்டு கிளம்பிட்டாங்க. மறுபடியும் நான் வர்றதை பார்த்து திரும்ப வந்தாங்க. யாருக்கும் கிடைக்காத அன்புங்க அவங்களுக்கு என் மேல. அது கூட ஒரு வித பாசம் தாங்க. என்னோட தொழில நான் யாருக்கும் போட்டி இல்லைங்க. ஆனா என்ன அவங்களுக்கு போட்டியாக அவர்கள் நினைத்தா அதுக்கு நான் ஆள் இல்லைங்க. ஏன்னா என்னோட போட்டியாளர் அவங்க இல்லைங்க. எப்பவுமே எனக்கு நான் தாங்க போட்டி. சொன்னா கேளுங்க. என்னடா எப்ப பார்த்தாலும் எதுக முனியில பேசுற, செந்தமிழ்ல உன் வாழ்க்கையை பற்றி அள்ளி வீசுற, நீங்க சொல்றது புரியுதுங்க. குறைக்காத நாயும் இல்ல, குறை கூறாத வாயும் இல்ல, கரைப்படையாத அன்புல வாழற பிரபு கார்த்திகேயன் நான் தாங்க. சொன்னா கேளுங்க. இன்று ஒரு தகவல்ல பாத்தீங்கன்னா கோலி குண்டு விளையாட்டு குழந்தைகளின் கை கண் ஒருங்கிணைப்பு, உன்னிப்பான கவனிப்பு திறன், குறிப்பார்த்து அடிக்கும் துல்லியம் மற்றும் பொறுமையை மேம்படுத்துதுங்க. கோலி குண்டு விளையாட்டு வெளியில ஆடுற விளையாட்டா இருந்தாலும் இது மூளை திறனை அதிகரிச்சு உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கு உதவுதுங்க. அவங்கள விளையாட விடுங்க. சொன்னா கேளுங்க. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் இங்க கேக்குது. ஒரு ஃபாலோ பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.